திருமலா திருப்பதியில் உள்ள ராமகிருஷ்ண தீர்த்தத்தை பற்றி காணலாம் வாருங்கள். திருமலாவில் சேஷாசலம் காட்டுக்குள் உள்ளது இந்த ராமர் தீர்த்தம் மற்றும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்று ஒவ்வொரு தீர்த்தங்கள் திறக்கப்படும். பாப்ப விநாசம் அணையிலிருந்து இந்த பாதை தொடங்கும். மலையேறும் பக்தர்களுக்கு பேருந்து சேவை மற்றும் இலவச உணவு, தண்ணீர் மற்றும் முதலுதவி வசதிகளை திருமலா திருப்பதி தேவஸ்தானம் போதுமான ஏற்பாடுகளை செய்கிறது. துமுரு ராமகிருஷ்ண குமாரதல தீர்த்தங்களுக்கு செல்ல இந்த படிக்கட்டுகள் தான் ஆரம்பம். இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாம் காணலாம். சிறு தூரம் நடந்த பிறகு நாம் சனகா சனந்தா தீர்த்தத்தில் தாகத்தை தணிக்கலாம். ராமகிருஷ்ணா செல்லும் வகையில் மிகவும் பழமையான வரலாற்று கட்டுமான பகுதியை காணலாம். அதுபோல் பிப்ரவரி மாதம் ராமகிருஷ்ண தீர்த்தம் வருஷத்துக்கு ஒரு முறை திறக்கப்படும். பக்தர்கள் வந்த இந்த புனித நீர்களில் நீராடலாம். இடது பக்கம் சென்றால் துமுர் தீர்த்தம் வரும். நாம் செல்ல வேண்டிய பாதை வலது பக்கத்தில் உள்ள ராமகிருஷ்ண தீர்த்தம் ஆகும். சேஷாசலம் காட்டுக்குள் செல்லும் பாதை இங்கிருந்து குறுகிய பாதையாக மாறிவிடும். அதன் பிறகு வெட்டப்பட்ட சிறிய பெரிய பாறாங்களுடன் பாதை செங்குத்தாக மாறும். கடினமான மலையேறும் பகுதிகளில் மலையேறும் பக்தர்களுக்கு உதவும் தற்காலிக மர ஏணிகளை திருமலா திருப்பதி தேவஸ்தானம் உருவாக்கியுள்ளது. செங்குத்து மற்றும் வழுக்கும் பாதைகளில் ஏணி மற்றும் கயிறை காணலாம். நடைபாதையின் ஒரு பகுதியில் கற்கள் மலையின் தனித்துவமான அமைப்பை காணலாம். திருமலாவில் இரவுகள் குளிராகவும் பகல்கள் வெப்பமாகவும் இருக்கும். மலையேறும் போது தண்ணீர் பாட்டில் மற்றும் தொப்பி எடுத்து செல்லுவது நல்லது. வெட்டப்பட்ட பாறைகள் மட்டுமில்லாமல் பழமையான மரங்களையும் பாதையில் காணலாம். இங்கிருந்து பாதை இறங்க ஆரம்பிக்கிறது மற்றும் இலக்கை வேகமாக நோக்கி வருவதை காட்டுகிறது. ஸ்தல புராணம் சொல்வது கிருஷ்ணர் என்ற ஒருவர் இங்கு ஒரு குளம் தோண்டியுள்ளார் என்று ஊர் மக்கள் நம்புகிறார்கள். பின்னர் ஒரு முனிவர் வந்து இங்கு தியானம் செய்து உள்ளார். இந்த முனிவர் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது அவரை சுற்றி எறும்பு புற்று உருவானது. அவரை சோதிக்க இந்திரன் இடியுடன் கூடிய மழையையும் மின்னலையும் அனுப்பினார். இந்த குளத்தில் இருந்த முனிவரின் தியானத்தை கலைக்க இந்திரன் தவறிவிட்டார். ஆனால் எறும்பு புற்று உடைந்தது. ஸ்ரீனிவாசன் இந்த இடத்தில் தோன்றி அந்த முனிவருக்கு ஆசீர்வதித்தார். நீர் தெளிவாக உள்ளது. அடியில் இருக்கும் கூராங்களை கூட தெளிவாக பார்க்கலாம். தீர்த்தத்துக்கு அருகில் ஸ்ரீராமர் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிலையை காணலாம். சுற்றியுள்ள மலைகளின் அற்புதமான காட்சி. மலையில் சூரிய கதிர்கள் விழுவதால் மலையின் அழகு அதிகரிக்கிறது. ராமகிருஷ்ண தீர்த்தத்தில் குளித்த பிறகு குழு திரும்ப தயாராக உள்ளது. 14 வயது குழந்தைகள் மற்றும் 50 வயது மேற்பட்ட பெரியவர்களுக்கு இங்கு அனுமதிக்கப்படவில்லை. இந்த பாதை கடினமாகவும் கரடுமுரடாகவும் இருப்பதால் பருவமான பக்தர்களுக்கு கூட அனுமதி இல்லை.